இந்த உலகத்தில் கடவுள்ன்றது ஒரு ஆள் கிடையாது. நீ பார்க்குற ராமனும் கிருஷ்ணனும் இயேசுவும் புத்தனும் சிட்டி பாபாவும் ஸ்ரீசங்கர் பாபாவும் பரமாச்சாரியாரும் ராம் சுரத்குமார் சுவாமியும் கன்னியாகுமரி மாயம்மாவும் யாராக இருந்தாலும் சரி, எல்லாம் மனுஷங்க தான். ஆனால் அவங்களுக்குள்ள தெய்வ சக்தி இருக்குது. அவங்க தவம் பண்ணியிருக்காங்க, பாடுபட்டிருக்காங்க, உயர்ந்த குணங்களை காட்டியிருக்காங்க. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு தெய்வ சக்தி இருக்குது. இந்த பல்பு இருக்குது, இந்த தூணுக்கு போட்டுக்கிற கலர் லைட்டு வேறு மாதிரி, ஃபேன் வேறு மாதிரி, ஆனால் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி தான். அது மாதிரி ஒரே ஒரு டிவைன் எனர்ஜி இருக்குது. அதை நீ கடவுள்னு சொல்லலாம். அந்த எலக்ட்ரிசிட்டி இயற்பு முதலாகிய ஜீவராசிகள்கிட்டையும் இருக்குது, எங்கிட்டையும் இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது, எல்லா மகான்கள்கிட்டையும் இருக்குது. நீ பார்த்து கொண்டிருக்கிற ராமகிருஷ்ணர் இயேசு புத்தர்கிட்டையும் இருக்குது. ஆனால் இவங்களும் உங்களை மாதிரி என்ன மாதிரி உலகத்தில் வந்தவங்க தான். தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடும். நிறைய தானம் பண்ணும், நிறைய தவம் பண்ணும். அப்போது தவம்ன்றது என்ன? நல்லது கெட்டது எது வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறது. சந்தோஷப்படுறதும் இல்லை, துக்கப்படுறதும் இல்லை. உற்ற நோய் நோன்றல்னா நன்றே வரினும் சீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்குள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன், உனக்கே பரம், நீ நடுக்கடலில் வீழ்கினும் என்னை கரையேற்றுதல் திருவுளமேன்னு சொல்லக்கூடிய அந்த ஹையஸ்ட் லெவல். சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை, வேண்டியதும் இல்லை, வேண்டாததும் இல்லை, வேண்டியவர்களும் இல்லை, வேண்டாதவர்களும் இல்லை, ரெண்டும் கிடையாது. அந்த உயர்ந்த நிலைகளை யார் தொடுகிறார்களோ அவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு கலெக்டர் இருக்கான், கவர்மெண்ட் செக்ரட்டரி இருக்கான். அப்போ அவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பதவிக்கு எப்படி வராங்க? ஒன்று அதிர்ஷ்டம், உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பவர். இன்னொன்று அவங்களுடைய முயற்சி இல்லையா? ஏதோ ஒரு வகையில் அவங்க முயற்சி செஞ்சு அந்த கட்சியில் இருக்கிற மற்றவங்களெல்லாம் ஏதோ ஒரு வகையில் சர்பாஸ் பண்ணி வந்திருக்கணும். அப்படி வர்றபோது ஒரு பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட்டு அதெல்லாம் ஆகுறாங்க. யாருக்கு என்ன கிடைக்குன்னு சொல்ல முடியாது. பதவி பூர்வ புண்ணியானம். ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்து போகிறான், 4 பேர் தூக்குறான். தூக்குறவன் ஏன் உட்காந்து போகிறேன்னு பாரு. நீ பென்ஸு காரில் போகிற, உனக்கு முன்னால் ஒருத்தன் தொப்பி போட்டு டிரைவர் வேலை செய்கிறான். நீ ஏன் டிரைவராக இல்லை, அவன் ஏன் பின்னால் உட்காரலன்னு யோசனை பண்ணிப்பாரு, உனக்கு தெரிஞ்சு போயிடும். அதெல்லாம் ஒரு லக்கு தான், ஏதோ ஒரு வகையில் லக்கு. அது மாதிரி வராங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்குது. சிவசங்கர் பாபா இதுக்கு முன்பிறவிகளில் நிறையா பூஜை பண்ணியிருக்காரு. கிருஷ்ணமூர்த்தி நாயனாராக கைலாச சிவங்குடியே இருந்திருக்காரு. ஆதிசங்கராக இந்த உலகத்தில் சண்மதங்களெல்லாம் ஸ்தாபனை பண்ணியிருக்காரு. பெரிய பட்டினத்தாராக கப்பல் கம்பெனியெல்லாம் வச்சு நடத்தியிருக்காரு. இப்படி எவ்வளோ பிறவி. காலமேக புலவராக வந்திருக்காரு, ராமராக வந்திருக்காரு, புத்தராக வந்திருக்காரு, துரோணாச்சாரியாராக வந்திருக்காரு. எல்லா பிறவியும் பெரிய பெரிய ராமகிருஷ்ண பரமஹம்சராக வந்திருக்காரு. நான் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தபோது இந்த கோடிசாமி தான் என்னுடைய குருவாக இருந்தார். தோத்தாபுரின்ற குருவாக இருந்தார். சாரதா தேவியாக இருந்த கிருஷ்ணவேணி அம்மா தான் கல்யாண தீர்த்தத்தில் உட்காந்து பூஜை பண்ணிட்டு நம்ம துர்கா கோயிலில் கொண்டாந்து உட்கார வச்சுருக்கோம். இப்படி எல்லாருமே வராங்க உலகத்தில். யாரும் புதுசாக வர்றதில்லை. அவங்கவுங்க பாடுபட்டதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, பவர் கிடைக்குது. அந்த பவர் அவங்களுக்கு யூஸ் ஆகாது. இப்போ எனக்கு இவ்வளோ பவர் இருக்குது, எனக்கு யூஸ் ஆகாது. உங்களுக்கு செய்யலாம், கடவுளுக்கு வேலை செய்யலாம், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவருக்கு ஆப்ரேஷன் அவராக படித்து எனக்கு பண்ணிக்குவார், அவர் இன்னொரு டாக்டர்கிட்ட தான் போகணும். அந்த மாதிரி தான் ஆன்மீகம் கூட. அவங்களுக்கு யூஸ் ஆகாது, மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ எதுக்கு இவ்வளோ பவர் வச்சுன்னு நம்பாத நாய்க்கு தான் நிறைய பேர், 190 பேர் உலகத்தில் இருப்பான். நம்புறவன் 10 பங்குமே இருக்க மாட்டான். அவங்களும் கூட நான் கமிட்டடாக தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ நான் இல்லைன்னா நாளைக்கு செத்து போகிறவங்க எங்கூட நான் உடன்கட்டி யாரும் பாருங்க, நீங்கள்லாம் 2 நாளைக்கு அழுவீங்க பாப்பா போயிட்டாருன்னா அவ்வளோதான். அதாவது உலகம் யாரை நம்பியும் இல்லை, அதனுடைய போக்கில் தான் போயினே இருக்கும். அதனால் எனக்கு எதுலேயும் பிடிப்பும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதனுடைய போக்கில் எல்லாம் நடக்குது. நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு உக்காந்துருக்கோம். அதனால் எனக்கு எல்லா பிறவிகளை பற்றியும் தெரியும். அண்ட் இது வரைக்கும் உலகத்தில் யாரும் செய்யாத எவ்வளோ விஷயங்களை நான் செஞ்சு ஆள்றேன். எங்கள் உடம்புலேருந்து எல்லா கடவுளையும் வெளிப்படுத்தி உங்கள் கேமராவில் காட்டி வரிசையாக ஃபோட்டோ போட்டிருக்கோம். அண்டு சுத்தமாக டான்ஸே தெரியாத நான் இங்கே இருக்கிற படம்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நான் ஒரு ஆனந்தத்துக்கு போகிற போது என் உடம்புலேருந்து வர்ற தாண்டவங்க, இதெல்லாம் சிவத்தாண்டவங்கள். இந்த பக்கம் போட்டிருக்கிறதெல்லாம் எனக்கு டான்ஸே தெரியாது. அந்த யோக சக்தி உடம்புல மாறி மாறி போகிற போது டான்ஸ் மாதிரி தெரியும். இங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். எல்லா கடவுள்லேயும் நம்ம அத்தனை ஒளி வடிவங்கள்லாம் கொண்டாந்து காட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய அமைப்பு உருவாக்கியிருக்கோம்.
ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஆத்ம சம்பந்தத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒன்றா சேர்த்துருக்கோம். உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வந்திருக்கோம். வட துருவம் தென் துருவம் கூட போயிட்டு வந்திருக்கோம். அண்டு இந்த கை இருக்குது இல்லையா, இதில் வேலோட முருகர் இந்த இடத்துல நிற்பார். 10 அவதாரமும் இந்த கைக்குள்ளே ரேகைகளாக இருக்கும். சங்கு இருக்கும், சக்கரை இருக்கும், வேல் இருக்கும், மயில் இருக்கும். இந்த மாதிரி யார் கையிலையும் இருக்கவே இருக்காது. கண்ணில் சந்திர சூரியன் இருக்கும். எல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் அனுபவங்கள் சொல்கிறதுக்கு கூட ஒன்றும் இல்லை. 96 என்னுடைய மேக்சிமம் அனுபவங்கள் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ரொட்டீனாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த அனுபவங்கள் பாக்கி இல்லை, அதுக்கு மேலே ஒன்றும் பாக்கி இல்லை. நம்ம பார்க்காத மகான்கள் இல்லை. எல்லா பெரிய பெரிய மகான்களையும் பார்த்துருக்கோம். வெளிநாட்டிலையும் பார்த்துருக்கோம், உள்நாட்டிலையும் பார்த்துருக்கோம். அண்டு இப்போ நமக்கு என்னெல்லாம் நம்மளை பற்றி தெரியுமோ அதெல்லாம் அவங்களும் சொல்கிறாங்க.